உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ண நாசாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், அந்த ஆள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி விற்கிற ஒரு சின்ன பையன் கண்ணில் அந்த நாட்டோட ரியாலிட்டியை பார்க்குறாரு. எஸ், ஸ்வதேஷ். ஷாருக் கானோட பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸில் வந்த ஒரு பாலிவுட் ஃபில்ம். இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஷாருக் கான் நாசாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் அவருடைய லீவ் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவருடைய நானி வீட்டுக்கு வந்திருப்பார். எங்கே? இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்தியாவில் வந்த இடத்துல அவர் என்னென்ன ரியாலிட்டியை பார்க்குறாரு, இன்க்ளூடிங் பாவர்ட்டி ஆகட்டும், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி என்னென்னலாம் ரியாலிட்டியை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம். மெயினான விஷயம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். எஸ், இவர் பார்த்த அந்த ரியாலிட்டி இவருடைய கேரக்டரை எப்படிலாம் மெருகேற்றுது அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இவர் ஸ்டார்டிங்கில் யூஎஸ்லேருந்து வரும்போது தண்ணி பாட்டில் கொண்டு இவர் அங்கேருந்து தான் கொண்டு வந்துடுவார், பேக்கேஜ்டு வாட்டர் கேன் எல்லாமே. பிகாஸ் இந்தியாவில் தண்ணி அவ்வளோவா க்ளீனாக இருக்காது, ஸோ அதை குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. பட் படம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக இவருடைய கேரக்டர் எப்படிலாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத சூப்பரான ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூலிமா செமையாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒரு ட்ரெயின் சீன். அந்த ட்ரெயின் சீன் இந்த மொத்த படத்தையும், அந்த ஷாருக் கானோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் சூப்பராக டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பார். அப்போ ஒரு சின்ன பையன் தண்ணி விற்றுக்கிட்டு வருவான். அந்த சின்ன பையன்கிட்டேருந்து இவர் தண்ணி வாங்கி குடிப்பார். அப்படி தண்ணி வாங்கி குடிக்கும் போது ஒரு ஃப்ரேம் அண்ட் சீன் காட்டியிருப்பாங்க பாருங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்க்கும் உங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி படத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த எல்லாமே உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு செகண்டில் ரீவைண்ட் ஆகும். எஸ்பெஷலாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் பிளேவோடையே சூப்பராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஷாருக் கான் கெரியர்லே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஓடிடியில் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்பெஷல் அண்ட் யூனிக்கான மூவி ரெக்கமெண்டேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.